ரொம்ப சந்தோஷமான செய்தி. இன்னைக்கு நடக்கும், நாளைக்கு நடக்கும், எப்ப நடக்கும் அப்படின்னு ரொம்ப எல்லாருமே காத்துக்கிட்டு இருந்த ஒரு சம்பவம் நடக்க போகுது. செந்தில் பாலாஜி கைது. இல்ல புரியல. செந்தில் பாலாஜி கைது. ஐயோ நான் என்ன செய்வேன், யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ராமா ஐயா அப்படி ஈஸ்வரா. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்பட 7 பேர் மீது வழக்கு பதியப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இனிமே செந்தில் பாலாஜி கைது செய்ய தடை இல்ல. செந்தில் பாலாஜி குறைஞ்சபட்சம் 1 வருஷத்துக்கு வெளில வர முடியாது. நான் அடிச்ச மணி கடவுளுக்கு கேட்டு சொல்லியோ கவர்மெண்ட்டுக்கு கேட்டுருச்சு. அடி சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். சோ எனக்கு தெரிந்து செந்தில் பாலாஜி கைது கிட்டத்தட்ட உறுதியாகிறது. தூக்கிட்டு போய் வச்சு பிதுக்குன்னு பிதுக்க போறாங்க. ஏய் நான் செத்துறேன்டா. சாவுல புடிக்கும் சாவுல செத்த பையில உருதாம மனித குல விரோதிங்க இவனுங்க எல்லாம் புடிச்சு கசக்கி விட்டுறணும். ஜெயில வைக்கிறதோட மட்டும் விடக்கூடாது. ஜெயில இவங்க எல்லாம் பாத்ரூம்ல வலிக்கிட்டு வந்து கை கால் உடையணும். எத்தனை பேர் இழிச்சா எனக்கு கை கால் உடைஞ்சிருக்கு. எத்தனை அப்பாவிகளை பல்ல புடுங்கினாரு பல்வீர் சிங்னு ஒரு ஆளு. இன்னைக்கு செந்தில் பாலாஜி கூட்டு போய் பல்ல புடுங்குங்க, கை கால உடைங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் நேக்கா கோர்த்துட்டார் பாருங்க. எனக்குன்னு மட்டும் இல்ல, பாப்பீங்க கொஞ்ச நாளா வந்து உதாரணத்துக்கு எங்களுடைய மூத்த அமைச்சர் எல்லாம் இருக்கக்கூடிய நேரண்ணே வேலண்ணே உள்ளிட்ட வாங்க ராசாக்களா கூட்டத்துக்கு வாங்க, என் கூட கூட்டு சேருங்க, நம்ம எல்லாம் ஒன்னா உள்ளக்க போலாம், இல்லாட்டி ஒன்னா வெளியில இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டத்தை சேர்த்து கொண்டிருக்கிறார் செந்தில் பாலாஜி அவர். கேஸ் அப்படின்னா பெரிய வீர கருணாநிதி மாதிரி பேசுறது. கைது பண்ண வேண்டிய சூழல் வந்துட்டா மட்டும் இவங்களுக்கு ஐயோ டாக்டரை கூப்பிடுங்க ஜோலிக்குது அப்படின்னு கத்துவாங்க. இல்லாட்டி எங்கேயாவது ஓடி போய் ஒளிஞ்சுக்குவாங்க. புலியே மனது வேதனைப்படுகிறது. அண்ணனை மீண்டும் மீண்டும் எப்படி சோதிக்கிறீர்களே. இன்னும் ஒரு படி மேலே போய் மு.க. ஸ்டாலின் அவர்களே என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, இது வந்து சாத்தானின் ஆட்சி அப்படின்லாம் விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. வன்மங்களை உள்ள வச்சிருந்தா உனக்கும் கெடுதல் எங்களுக்கும் கெடுதல். கக்கிட்டினா ஏதோ ஒரு பெரிய தியாகி வராம முதலமைச்சரே அவரை சந்திச்சு தியாகி செந்தில் பாலாஜினர் திருடன், கொள்ளக்காரன், ஊழல் பெருச்சாலின்னு இதே ஸ்டாலின் கரூர்ல போய் மீட்டிங் போட்டாரு. எப்ப அவர் திமுகவில் சேர்வதற்கு முன்னால். உன் தியாகம் பெரிதுன்னு முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர், அன்றைய முதலமைச்சரே பாராட்டுகிறார், சொந்தம் கொண்டாடுகிறார்னா திமுகவில் சேர்ந்த ஒண்ணு தியாகியா மாறிட்டார். இதான்டா திமுக, இதான் திமுக, மறந்துடாத. Similarly, the spinal cord attaches the brain and serves as the entry point, the gate to the brain. Spinal cord is connected to the brain. Brain is a health of the Babylon is a Babylon. Brain told to parts of the body. Building is என்னடாச்சு? பைத்தியம் முடிச்ச மாதிரி எனக்கு. Decisions of the body is taken in the brain. Similarly, the spinal cord attaches the brain and serves as the entry point. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போறா. வர நிறுத்துற அவனை. சோஷியல் மீடியா பாக்குற நிறுத்து. தேவையில்லாத அதெல்லாம் பார்த்து ஒரு மாதிரி ஆகிட்டு இருக்கு. திடீர்னு மைண்ட்ல ஏதோ கிராஷ் பண்ணா லூஸ் மாதிரி. brain is the connection. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.